ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மனசு வருந்தி போய் இவ்வளவுக்குள்ள குடும்பப்படுத்துறாங்களா? அதாவது திரைப்படத்தில் நடிக்கலாம் செய்யறாங்க எல்லாம் தெரியும். ஆனா அந்த நடிப்பையே தாங்கிக் கொள்ள முடியாம மனம் உறைஞ்சிட்டுங்க, எனக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டு போட்ட ஒரு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ஆட்சியின் கீழே இவ்வளவுக்குள்ள ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெறுது. விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவர் உயிரை இழக்கிறாங்க. சோ அதுக்கு மனம் வருந்தி இல்ல ஒரு எதுவுமே ஒரு பதிவே போடாம அதை கடந்து போறாங்க, அதை பத்தி பேசவே மாட்டாங்கன்னா அப்ப என்னது சொல்ல? இல்ல திரைப்படம் பார்த்தாதான் உங்களுக்கு வலிக்குமா? நட்சத்திரம் தான் வலிக்கவே வலிக்காதா? சோ நான் அவரை மட்டும் இல்ல, இப்ப அந்த ஜெய்பீம்னு அன்றைய காலகட்டத்தில் திரைப்படம் வந்த புதுசுல எவ்வளவு பேர் குங்குனீங்க. அந்த திரைப்படத்தை எடுத்த புரட்சியாளரான டைரக்டரும் சரி, அந்த படத்துல நடிச்ச சூர்யா, அவருடைய தம்பி கார்த்திக், சிவப்பு குடும்பத்தில் நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அமீர். சோ இந்த மாதிரி அப்புறம் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புரட்சிகரமான படங்களை எடுக்கக்கூடியவங்க. அதாவது திரைப்படத்துல சோ அப்படி புரட்சிகரமான கருத்துல வைக்கக்கூடிய மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் ரஞ்சித். சோ இந்த மாதிரி யாருமே இப்ப இந்த சம்பவத்துக்காண்டி ஏன் ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்க? இப்ப இவங்க எல்லாம் திரைப்படத்தை மட்டும் எடுத்துட்டு திரைப்படத்துல மட்டும் நடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாம அதை பத்தி பேச போறது கிடையாது. ஆனா இவங்க சில காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பொறுத்தும் வாய் திறந்து கருத்து சொல்லக்கூடியவங்க. அப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய சமூக புரட்சி எல்லாம் இந்த அதிமுகவோட ஆட்சி காலத்துல மட்டும்தான் அது வெடிக்குமா? ஏன் திமுக ஆட்சி பண்றாங்கன்னா அப்படியே எல்லா தோரங்களையும் மூடிட்டு அமைதியா இருந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன உங்களுடைய சமூக புரட்சி? இல்ல நான் கேட்கிறேன். அதாவது திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து சம்பவத்தையும், அது இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சம்பவங்கள், இப்ப இருக்க 2K கூட தெரியாது. அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் எடுத்து விட்டீங்களா? அப்படிதான் அடக்குனாங்க ஒடுக்குனாங்க, அந்த சம்பவம் இந்த சம்பவம், ஒரு இடத்துல இருந்த வன்முறைகள், இதெல்லாம் வச்சு படத்தை எடுத்து வெளியிடுவீங்க. கேட்டா அதை அப்படியே அடிபட்டெல்லாம் மக்களுக்கு தெரியணும், அது அவங்களுடைய வழியை நாங்க காட்டுறோம், இவங்களோட வழியை காட்டுறவங்க. இன்னைக்கு நிஜத்துல ஒரு சம்பவம் நடைபெறுது, ஏன் இதுக்கெல்லாம் உங்களுடைய கருத்து தெரிவிக்கல? இல்ல படத்துல மட்டும் நாங்க புரட்சிகரமாக பூத்துவோம் அப்படின்னா அப்ப நிஜத்துல எப்ப அமீர் எங்கப்பா போன? இல்ல கோமல் கமல இருக்கான்னு தெரியல அமீர்லாம். ஏன்னா போன வாரம் தான் அந்த முருகன் மாட்டுக்கு எதிராக பார்த்தா மனித சங்கிலி போட்டலாம் பயங்கரம் பொங்கிட்டு நடத்தினாரு. இப்ப எங்க போனாரு? இந்த சம்பவத்துக்கு எதிரா இல்ல, இந்த சம்பவம் மட்டும் நம்ம சொல்ல வரல. இந்த ஆட்சியில எந்த சம்பவம் நடந்தாலும் இந்த சமூக போராளிகளாம் காதும் கேட்காது, ஊமையாயிருவாங்க வாய் பேச முடியாம. அப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த சமூக புரட்சியான கருத்துக்கள் வைக்கிறது, ஜெயிப்பையும் முழங்குறது எதுக்குன்னு கேட்கிறேன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கு தயவு செஞ்சு இப்பமாவது புரிஞ்சுச்சுன்னா, மண்டையில உரைச்சுன்னா, அந்த தேர்தல் வர்ற சமயத்துல இந்த காசை வாங்கிட்டு குத்தாம உண்மையா நீங்க வந்து ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அதான் சொல்ல முடியும். உண்மையா நீங்க நல்லா இருக்கணும், வருங்கால எதிர்கால சந்ததிகள் தலைமுறைகள் நல்லா இருக்குன்னா யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க ஒரே இது அந்த ஓட்டு போடுறதுதான். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி நேரத்துல நாங்க வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு குத்துனீங்கன்னா கடைசிக்கு அப்படிதான் இப்படிதான் ஒவ்வொருத்தரா. இன்னைக்கு எங்கேயோ நடக்கலாம், சிவகங்கையில ஒரு இடத்துல நடந்திருக்கலாம், நாளைக்கு உங்க வீட்டு பக்கத்துல நடக்கலாம், உங்க வீட்டுக்குள்ளே நடக்கலாம், எங்க வேணா நடக்கலாம். சோ கொஞ்சம் சேஃபா இருங்க, கொஞ்சமாவது யோசிச்சு போடுங்க. உங்களுடைய அந்த ஓட்டு இருக்குல்ல, அதை சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயாவோட தான் விமர்சிக்க வருவானுங்க, ஆவுனா நொட்ட சொல்ல வருவானுங்க. ஆனா இந்த ஆட்சியில ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா இந்த ஆட்சி சம்பந்தப்பட்ட யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டானுங்க, அதுக்கு தைரியமும் கிடையாது. இப்போ கூட அந்த லூசுங்கிட்ட ரொம்ப, அதாவது இந்த லூசுங்கிட்ட யாரும் தெரியல, அதாவது பாத்தீங்கன்னா பெட்ரோல் நடத்த நடிச்சார்ல, அவங்கதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய ஃபேமஸ் எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்புறம் தளபதி விஜயோட அரசியல விமர்சிச்சு ட்விட்டு போட்டாப்ல, அதுக்கப்புறம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரு இடையில அப்படி வந்து தளபதி விஜயோட விமர்சிக்க வேண்டியது எல்லா மீடியா சேனலும் உட்காந்துட்டு அதன் மூலியம் தான் பாப்புலர் ஆயிட்டு இருக்காரு. சோ இப்போ அவர் 2 நாளைக்கு முன்னாடி நேத்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா, அவருடைய வீடியோ அது என்ன பேசிருக்காருன்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுயநல அரசியல் பண்றாரு. அதாவது அவர் வரும்போதே அரசு கட்சி ஆரம்பிச்சு வரும்போதே மக்களுக்கு நான் என்ன நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல, நேரடியாக திமுக ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு. இதே நம்ம மக்களுக்கு நான் அரசியல், அதாவது அப்படியே ஊழல பண்றாங்க திமுக அப்படின்னா நீங்க அதிமுக மட்டும் என்ன, அதிமுக பத்தி நீங்க பேசணும்ல, ஏன் பிஜேபி பத்தி பேசணும்ல, இதெல்லாம் பத்தி பேச மாட்டேங்காரு. முழுக்க முழுக்க திமுக பத்தி பேசுறாரு. அப்ப முழுக்க முழுக்க இவர் வந்து யாருடைய பேச்சுங்களையோ யாரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு கலனி கூட்டமா இங்க உள்ள வராரு. இவரெல்லாம் கண்டிப்பா பாருங்க, இவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுங்க. இவருக்கு இந்த ரசிகர்கள் வேணா இருக்கலாம் படை, அவ்வளவுதான் தவிர இவரால் ஜெயிக்க முடியாது. எப்படி சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தோத்து போனாரோ அதே மாதிரி இவர் தோத்து போவாரு அப்படின்னு சாப விடுற மாதிரி பேசுறாரு அங்க லூசுங்கிட்டு. பார்க்கும்போது நமக்கு என்ன, அதாவது கடைசியில எப்படி இறங்கிட்டாரு பாருங்க. விஜய் அவருக்கு சாப விடுற அளவுக்கு இறங்கிட்டாருங்க இந்த திமுக காரங்க. அதான் நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா இவர் வந்து திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுறாரு, இல்லைன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் பேசுவோம். அந்த போஸுக்கு என்ன சொல்றாருன்னா, அதாவது விஜய் அவர்களை அதாவது என் கூட கம்பேர் பண்ணது என்னையோடையும் கீழே தாங்க. அதாவது அவர் சினிமாவில் வேணா உச்சபட்ச நடிகரா இருக்கலாம், அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கலாம், ஆனா அரசியல் லைஃப் நான் வந்து குக்கிராமங்கள் வரைக்கும், அதாவது பிரச்சாரத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கேன், நிறைய மேடைகளை பேசியிருக்கேன். என்னுடைய பேச்சு கேட்கறக்கே நிறைய பேர் காத்திருப்பாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அவரு அப்படி கிடையாது. அவருடைய அரசியலுங்கும் போது என்னுடைய அரசியலோடய ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் புத்திசாலித்தனமான பேசுறாரு. அதாவது
நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங் ஊர் ஊரா போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்க பிடிச்சு கத்துறாதான் உங்களுக்கு 2 பேருக்கா தெரியும். ஆனா விஜயவருக்கு அப்படி கிடையாது. அவர் வந்து நின்னாலே போதும், அவர் வந்து கையெழுத்தாலே போதும், அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனாலதான் அதுக்கு பயந்து போய் தான் அவரை நீங்க தொடர்ந்து விமர்சிட்டே இருக்கீங்க. சோ அதுக்கப்புறம் விஜய் ஒரு சுயநல அரசியல் சொன்னீங்களா, நான் ஒன்னு கேட்கிறேன் மிஸ்டர் போஸ்ல கேட்டு, நீங்களும் சரி உங்களுடைய கட்சி தலைவரும் சரி அப்படி என்ன பொதுநல அரசியல பண்ணிட்டீங்க மக்களுக்கான அரசியல? இல்ல உண்மையிலே மக்களுக்கான அரசியல் பண்ணக்கூடிய தலைவரா இருந்தா இல்ல மக்களுக்கான அரசியல் பேசக்கூடியவரா இருந்தா நீங்க எல்லாருமே இப்ப நடந்த அந்த சிவகங்கையில அந்த இளைஞர் உயிர் இருந்துச்சுல அதை பத்தி பேசிருக்க வேண்டியதானே? அதை பத்தி ஒரே கருத்து கூட தெரிவிக்க முடியாது. நீங்க எல்லாம் என்ன மக்களுக்கான அரசியல் பண்றீங்க? திரைப்படத்தை பார்த்தே துடிக்கிற உங்க மனசையும் நிஜ நடந்த விஷயத்தை பார்த்து துடிக்காதா? சோ அதாவது நம்மளுக்கு இந்த நேரத்துல தளபதி விஜய் கட்சியில இருந்து பொதுச்செயலர் ஆனந்தாலும் இதை பத்தி பேசினாரு. நான் அதுலயே எனக்கு மாத்திக்கிறது இருந்தா அதையே தெரிவிப்பேன். நேற்று என்னுடைய வீடியோ சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்த தளபதி விஜய் கையில எடுத்து ட்வீட் போட்டு இருந்தாரு அப்படின்னா, அதை பத்தி பேசியிருந்தாரு, இல்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். பெரிய ஒரு அரசியல்னா இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி திமுக அழிக்கிறதுக்கு. திமுக வந்து பாத்தீங்கன்னா மத்த கட்சி இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது என்ன மாதிரி பொங்கிட்டு வந்தாங்க. சோ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல அது அரசியல் எடுத்துருக்கணுங்க கையில, வேற மாதிரி இருந்திருக்கும். சோ அதான் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதை வச்சு நல்லா வந்து திமுகவை அடிச்சிருக்கலாம். ஆனா என்ன நடக்குது, ஏன்னா நாம வெளிப்படையில இருந்து பார்க்கும் போது நமக்கு எல்லாம் தோணுது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பதிவு போடுறாங்க, அதாவது யார் பதிவு போட்டா என்ன, சோ அவங்க கட்சியில இருந்து அதை பத்தி பேசுறாங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒரு கட்சியில தலைவர் பேசுறதுக்கும் அவங்க கீழே உள்ளவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை கையில எடுத்திருந்தா அப்படின்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சரியான ஒரு அரசியல நான் நல்லா இருந்திருக்கும் நம்மளுக்கு. சோ அப்படிதான் நமக்கு தோணுது. நம்மளுடைய வீடியோல பேசியிருந்தோம், இப்பவும் இப்படி பேசலாமா? உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கருத்து தெரிவிக்க வருவாங்க. ஆனா அப்படி கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் ஆணைக்கிணங்க தான் போச்செயலாளர் வந்து ஒரு ட்வீட் போடுகிறார் அப்படின்னா ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது திரும்பவும் நான் சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுறதுக்கும் அவங்க கட்சியில் உள்ள அடுத்த கட்ட நிர்வாகிகள் பதிவிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இதுல அழகா ஒரு அரசியல தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா பண்ணிருக்க முடியும் வேற லெவல்ல. ஆனா அதை மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதா எனக்குடைய ஒரு எண்ணம். அதாவது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க, கட்சியில பதவியில இருக்கக்கூடியவங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தமிழை வச்சுக்காம இருந்தாலும் எல்லா கட்சிகளுக்கும் ஒரே விதிமுறை தான். கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு ஒத்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிக்க கூடாது. அப்படி மாற்று கருத்து இருந்தா அவங்க கட்சியில பதவியில் நீடிக்க முடியாது, கட்சி பொறுப்பில் இருக்க முடியாது. சோ இது எல்லா கட்சியிலும் ஒரு அதே மாதிரி தான் தமிழை வச்சுக்கிறது இருக்கு. சோ அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயந்து கட்சி தலைமை எடுக்கிற முடிவு தான் அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி முன்மொழிஞ்சிட்டே இருப்பீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்துட்டு இந்த கட்சியில பதவிக்காகவோ பணத்துக்காகவோ மத்தவங்க ஏதாவது சொல்லணும், இல்ல இல்ல நான் பேசுறதுனால நீங்க எல்லாம் சந்தோஷம் அடையணும், சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவே பேசுறது கிடையாது. என் மனசுல என்ன தோணுதோ அதை உண்மையா பேசணும். என்ன பாக்குறவங்க அவங்களுக்கு நான் உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் என்னுடைய பதிவு. ஏன்னா நான் நான் பொல்லாதவன், ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கண்டிப்பான முறையில கருத்து தெரிவிச்சிருக்கணும். அவர் வந்து ட்வீட் மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருந்தா வேற மாதிரி ஒரு அரசியல பண்ண முடியான்னு கேட்டீங்கன்னா அவர் களத்துக்கு தான் வர முடியாது. களத்துக்கு வரதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, நமக்கு புரியும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அவர் ட்வீட் இல்ல வீடியோ இதெல்லாம் வெளியிட்டார் அப்படின்னா வேற மாதிரி ஒரு அரசியலா இருந்திருக்கும். ஆனா அது மிஸ் பண்றாங்களா அப்படின்னு நமக்கு தோணுது. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.